காப்பி ஓடு. அட நீ வேற பாலே இன்னும் வரல. ஆமா, பால் வந்தா மட்டும் கிரிமில் போட்டுக்கலாக்கா. காலையில பணியாரம் சாப்பிடுறது வாய் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு வரட்டி போடு. தம்பி தம்பி, ஒரு கலர் நூல் கண்டு ஊசியை கொடு. என்ன தய கட்டுற? காலங்காலத்துல கடமாரி வச்சீங்களா? காலங்காத்தாலியா? ஆமா, பொழுது விடுந்து போச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஆமா, அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. மாடு கண்ணெல்லாம் சுகமா? உங்களை மாதிரி நல்லா இருக்கு. அது சரி, நீ யாரு? இந்த கிருத்துவம் தானே வேணாங்கிறது. நான் தான் பழனியாண்டி சிறுவன், வடக்கு விநாயகம். ஆமா ஆமா, நீ தான் வடக்கு விநாயகம். உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது. ஷோப்பிங்கிற பேர்ல 2 சுரங்கமே வச்சிருக்க. வேற இந்த அமைப்புல எவன் தப்பான்? இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான்? அதை விடுங்க, உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னங்க விளையாடுறீங்க? உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா? நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மகன். ஜோசியர் இல்லங்க, பண்ணையாருங்க. பண்ணையார் மகனா இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கணும்ல. ஆமா, வேற எங்கேயாவது இதுக்கு முன்னாடி வேலை பார்த்திருக்கீங்களா? 2 இடத்துல வேலை பார்த்திருக்கேன். முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன். முதலாளி முறையோட வேலை கத்து தரம்பு குளிச்சு போனாருங்க. அதாங்க முறை. இதுதான் பெல்ட், இதுதான் சுவிட்ச். இந்த சுவிட்ச போட்டா மாவரைக்கும்னு சொன்னாரு. நான் சுவிட்ச போட்டேங்க. அன்னைக்கு என் வேலை போச்சுங்க. என்னங்க இது? சுவிட்ச போட்டா பல்பு போகும், வேலையா போகும். நான் சுவிட்ச போடும்போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு. பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு. போனவர் வரவே இல்லைங்க. எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. உங்களது தும்மா துண்டு தைய கடை மிஞ்சி மிஞ்சி போனா ஊட்டி விட்டோம். உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன். சரி, பெரிய எடுத்து புள்ள வாயை திறந்து வேலை கேட்டுட்டேன். உன்னை நான் சேர்த்துக்கிறேன். பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் 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 வந்துருச்சு, வந்துருச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு. உடனே தீய போட்ட வேண்டியதுதான். வெள்ளிமலை சாரலிலே வீட்டிற்கும் வேளாவர அக்கதிக்கு பால் வாங்கிட்டு விட நேரமாயா? என்னையா கேள்வி கேட்கிற? இந்த டீ கடை முதலாளி ராஜாங்க. நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வர்றேன். நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயனுக்கு தானே. செய்யுங்களா வேலைய? முழேவி காலங்காத்தாலே கடைக்கு முன்னாடி பல்ல வாங்கிட்டு இருக்கியடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்ல வளர்க்கிறேன். அது முடிக்கிறேன் உனக்கு? ஆமா, இன்னைக்கு விளக்கினா விளங்கி போடுவேன். போடா முண்டம் முண்டம் சண்டை போடா. என்ன சொல்ற? உங்களை சொல்லல தம்பி, இந்த பயனுகளை சொல்ற. அதான பார்த்தேன். ஊர்ல எவனை சண்டை சொல்றாலும் என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. பட்டர் சிங்கிற சாமிக்கு பக்கத்திலே மட்டன் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. வீராயி இதரா எதுக்கா குட்டா? ஒழுங்கா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறியா? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். ஆப்பம்? ஓ, நடுவுல உப்பலா இருக்குமே அது? நடுவுல உப்பலா இருந்தா ஆப்பம், தட்டையா இருந்தா தோசை. இப்ப எது குட்டியா? அரே வீராயு, என்ன இது? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதுவும் சாமி மதுரை வீரனை இங்க வச்சுக்கிட்டு சாராயத்தை இங்க வச்சிருக்கிய. என்ன இது? இந்த பாரியா, நீங்களும் நானும் புருஷ மஞ்சாதி. உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் எனக்கு மதுரை வீரன் சாமி. இன்னைக்கு தழுவ போட்டு சாமி கும்பிடுற நாள். அதுக்காகத்தான் கறியை வறுத்து வச்சுக்கிட்டு ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க வேற வர வரன்னு கூப்பிட்டு இருக்கீங்க. அரே, இன்னைக்கு சைவம், மட்டன் கூடாது. முறுக்கு சுடு, பால் பணியாரம் செய். சின்னதா உருண்டையா இருக்கணும். என்னது? சீரே சுடு, சீரே சுடு. இந்த கரண்டியாலே சுட்டு விடுறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே. அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வரையில அடமானம் வச்சப்போ என் கையை பிடிச்சுக்கிட்டு நாம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம், வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம், சாமி விஷயத்திலயோ வேற எந்த விஷயத்திலயோ நம்ம 2 பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே. சொல்லுச்சு. இன்னைக்கு ஓ சாமிக்கு என் சாமிக்கு ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்றது? அரே, முறுக்கா சீடையா, ஆப்பமா மட்டனா டிசைட் பண்ணிக்கோ. அம்மாஜி, அடுத்து என்ன வச்சுக்கிய? கருகிற வாசம் அடிக்குது. வாடிய மவளை, அது கிடக்கு. நீ ஏன் நான் இப்ப சொல்லு. இது ஏன் புண்ணு? சீதாஜி சுப்ரகோ, இப்படி கூப்பிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பயலெல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க. சேட்டு பொண்ணு போகுது, சேட்டு பொண்ணு போகுதுன்னு. அரே பேட்டி, புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற இன்னா சொல்றேன். ஏண்டாயு இந்த ஆளுகிட்டயா சொல்ற? இவங்க வாயில வசம்பா வச்சு பேச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத. இந்த பாருமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமியை கும்பிடுறதுன்னு நீயே சொல்லு. சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி, ராதைக்கு மதுரை வீரனுக்கு படையலு. சரி சரி, என் மாவ சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு, ராதைக்கு எங்க சாமிக்கு. அம்மா
தையக்கடையில துணியை கொடுத்துருக்கேன், போய் அளவு கொடுத்துட்டு வந்துடுறேன். வாதாயி. அரே, வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது, என் புண்ணுதான் பாலம். முதலாளி, வேலை கொடுத்தீங்க, சந்தோஷப்பட்டேன். முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சுட்டீங்களே. எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்து ஆரம்பிக்கணும். முதலாளி, இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாத. நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. ஊசி கையில ஏறிச்சு. ஊசி அப்படிதான் ஏறும். முதலாளி, கடையில இப்படி இருக்க கூடாது முதலாளி. நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்க வேலையாளுக்கு உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். எதுக்கு? அளவெடுக்கத்தான். நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி, நீங்க அளவெடுக்க வேண்டிய ஐட்டங்களை ஏடத்தலாதீங்க. பாட்டிமா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. இவன் இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ எங்கேயாவது பக்கத்திலேயே கொட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? எங்க? அந்த பாருங்க. ஒரு வார சோட்ட ஒன்னா டப்பாவில் அடிச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேலைக்கு தான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்கட்டும்னு இடம் பத்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி ஆரம்பி சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவுக்கனாலும் பட்ட போதுன்னு வேணான்னு சொல்லிட்டேன். சரிதான். உனக்கு கழுத்துக்கு வெறும் வயறு தானே? தம்பி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு. நான் போய் லேசா பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து 3வது வீடு. கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற? நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி கொடுப்பேன். என்ன சொன்ன? அக்கா 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 தானே? அப்பா பொழைச்ச. ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு. அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காலமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி, டெய்லர் இல்லையா? ஏன் எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் அளவு எடுத்தீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடையெல்லாம் வேலை பார்த்திருக்கேன். அதை விட்டு எல்லாத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க. இந்த டெய்லர் கடை படுத்து போச்சு. நீ வந்து உஸ்புடுன்னு சொன்னாரு, அதான் உஸ்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புதியதுல ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருக்கீங்க. நான் ஜிப்பே வச்சு தப்பேன். கரண்டத்துக்கு சிரமமே இருக்காது. எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன். காத்தோட்டமா இருக்கும். இப்படி உட்காருமா? எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும்? சரியாங்க. அங்க பாருங்க, ஒருத்தன் நம்மளையே மறைச்சு மறைச்சு பாக்குறான். கொஞ்சம் இரு, என் முதுகு மீறி எவன் உன்னை பார்க்க முடியும்னு பாக்குறேன். நீ மட்டும் ஏன் சொல்லு. கைய கால உடைக்கட்டுமா? வேணாம். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். பண்ணையார் பழனியாண்டி செருவு மகன், ஆச மகன், அரும மகன், வடக்கு நாயகன். பண்ணையார் மகனா நீங்க? பார்த்தா தெரியாது. ஆமா, நானும் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கனே. வட்டி கடை சேச்ச மக சக்கு. அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பத்திக்கிடுச்சு. ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்போ வருவ? நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது பவரத்துக்கு கொண்டு வரியா? சிப்பாங்க ஆசைய பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சேட்டு சில்லறை என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே. இவனை ஒண்ணுன்னா என்னணும். நாளைக்கு வரட்டும், எள்ளு போடுறேன். அம்மா, இந்தா இத பெட்டி விட்டு போய் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு போட்டு போகணும். நல்லா அழுத்தி தேய். போதும் போதும், போய் பல்ல நல்லா அழுத்தி தேய். என்ன இந்த சட்டை ஏது? அதை விடு, முதல்ல நல்லா இருக்கானு பாரு. ரொம்ப டாப்பு. ஆமா, இந்த வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே. ஆமா, கிழிஞ்சிருக்கு. மேல இருந்து 2வது பித்தா இருக்காதே. ஆமா, பித்தானக்கான நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏண்டா, என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்திருந்தேன். அது திருடிட்டு வந்து திருட்டு போயில.
மரியாதை பேசாத உன் சடனை சொல்லு கண்டிப்பா வாங்கிக்க. எங்க பரம்பரையே வேறடா. பார்த்தாலே தெரியுது, விஷயத்த சொல்லு. உனக்கு முள்ளக்குடி தெரியுமா? முள்ளக்குடி. ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ளக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேர கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊர் பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகர் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில 2 ரூபாய் இருக்குமே, அதை எடு. இந்த 1 ரூபாய் 100 ரூபாய்டா. நானும் தவிடும் கடலும் தாங்க தின்ட்டோம். இதுக்கு சேர்த்து தின்னுங்க. இதையே சரித்திரம் சேர்த்து எழுதிக்கிறோம். இது கொடுத்து சிவந்த கைடா. முருகனுக்கு அண்ணன் தான் இந்த வடக்கு விநாயகா. வரட்டுமா? அதை உட்காந்துக்கணே, அவனுக்கு பல்புடி வாங்கி கொடுக்கடா.